என்னன்னு உன்னை பிடிக்கவே முடியல. சேஷனுக்கு வந்துட்டோம்னா அப்படித்தான். சேஷனுக்கு வந்துட்டோம்னா வேலை அது இதுன்னு வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த 194 ஆயிப்போச்சு. எவனோ ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டானா. அஹ். அதுக்கு ஓடி இருக்கேன். என்ன பண்றது? காலையில எனக்கு நடந்த கொரியா தாக்குதல் வந்து இன்னும் மீண்டு வரல நானு. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்கா. மூஞ்சிய முகமே மாறி போச்சு. ம். அழுதழுதா? அழுது அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் என்ன பேசுன அப்படி அவ? எனக்கு பேசுறேன், எரிச்சலா வருது. வாய வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் பூரா இதாயிப்போச்சு. ம். ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. ஆ. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு அவ நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. ஆ. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன். காலையில வச்சு வளைச்சு நெளிச்சிட்டேன். ஆ. காயங்கள் வேற, உதட்டுல ஏகப்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு. வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் ம். அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி வச்சுட்டேன். அவங்க எது தேவையாவும் நீ பேசக்கூடாது, அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. இல்லல, நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு தாம்மா உடம்புல என்னமோ 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. உனக்கா? வலி தாங்க முடியல. உன்னை என்ன நினைச்சா அவ? அவளை போட்டு நான் லாக் பண்றேன். அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு. அந்த உடம்பு, கேக்குறேன். அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம புடிச்சு நாலா பக்கமும் வளைச்சது ஏன் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு.